என்னடா பாசீரா அட ரஞ்சன் எப்படி சோமா இருக்கீங்க? நான் சோமா இருக்கு. நீ எப்படி? சரி விளங்கல நான் சோமா இருக்கு. ஓ நான் இப்ப இந்த ஜிம்முக்கு போய் கொண்டிருந்தேன். நான் என்ன தூங்கணும். என்னோட வேறு நான் வெளில ஒரு நாள் 7 மணிக்கு போவேன். தெரியும்டா நேரங்கள். இப்பதான் இவர் வந்தார். என்ன பேர்? காந்தன் வந்தார். காந்தன் அந்த கட்டை காந்தன் நின்று கழிச்சு கொண்டு வந்தோம். என்ன தங்கச்சி அவன் தங்கச்சி கல்யாணம் நடக்கும் அடுத்த மாசம். தங்கச்சியோ? ஓ அவன் தங்கச்சி. அது என்ன சின்ன பிள்ளையா இருந்து டக்குனு வளர்ந்துட்டு அப்படிதான் தெரியும் தானே. அப்படியோ? அதான் பெருசா செய்யறாங்களாம். பெருசா அதான் இப்ப வந்து சொல்லிட்டு போறாரு. எங்க நடக்குது? இந்த போர்டிங்ல நடக்குது. 100 பேரு அதான் சொல்லிட்டு போறார். நான் பக்கத்துல இருக்கிறேன். அவனுக்கு எனக்கு சொல்லல. சின்னதான் செய்யறேன்னு சொன்னவர். அங்க லண்டன்ல அந்த ஆட்கள் வந்து சாப்பாடு செய்யறாங்க. லண்டன்ல? ஓ 5-6 பேர் வராங்க. லண்டனோ? ஓ அதான் பெருசா செய்யறாராம். அதான் கேள்விப்படையிலே. நான் கேள்விப்படை. நான் பக்கத்துல இருக்கிறேன். எனக்கே சொல்லல. அது இது லண்டன் மாப்பிள்ளையாம். நல்லா படிச்சாலாம். அதான் கேள்விப்படையிலே. ஓகே அதான் இப்படி அந்த அவர் அப்படி நடக்க போதும் அடுத்த மாசம். அதான் போவோம்னு யோசிக்கிறேன். உங்களை இன்வைட் பண்ணேன். ஓ அதான் உங்களுக்கு சொல்லு. எனக்கே சொல்லு. நான் பக்கத்துல இருக்கிறேன். எனக்கே சொல்லு. இதுதான் தமிழாக்குல. இது தெரியும் தான். ஆனா வேற யாருக்கும் சொல்லிடாது. நான் சொல்ல மாட்டேன். நான் யாருக்கு சொல்ல போறேன்? அவருக்கு அந்த இன்னும் மீன் போட்டுதான். மீனோ? ஓ அங்க இந்த ஃபவுண்டேஷன் முன்னால அந்த வேனிக்கும். ஓ அதான் போய் வேண்டிட்டு போவோம்ண்டு. சோ ஓகே போட்டு வாங்க. நான் போறேன். சரி சந்திப்போம். அட சூப்பர். என்ன கனடா கண்டு ஆளும் மெலிஞ்சிட்டீங்க. என்ன நடந்தது? வருத்தம் இல்லையா? ஃபிட்னஸுக்கு போய் நீங்களும் ஃபிட்னஸோ? வெஞ்சம் கிடைக்கும் ஃபிட்னஸ் தானே. ஒரு எனக்கு வந்து சைட்டில் 6 பேக் எல்லாம் கட்டி பார்க்குற மாதிரி. 6 பேக்கோ? 6 பேக்கோ? 6 பேக் இல்லை. என்ன இந்த பக்கம்? நானும் ஜிம்முக்கு போய் கொண்டிருந்தேன். அந்த ரஞ்சன் அல்ல அவன் வந்தான். எனக்கு என்ன ஒரு விஷயம் எனக்கு சொன்னான். இவன் காந்தன் இருக்கான். எந்த காந்தன்? இவன் என்ன என்ன ஒன்றரை வீட்டை காந்தன். அவன் தங்கச்சியாருக்கு கல்யாணம் செய்ய போறான். உண்மை நானும் தேய்ச்சி போனேன். அந்த சின்ன விட டக்குனு வளர்ந்துட்டு சாமத்தி விட அதுக்குள்ள ஒரு கல்யாண வீடு. பெருசா வளர்ந்துட்டால. அது என்ன பெருசா செய்ய போறீனோம்? அங்க வேணி காங்கிரஸ் சென்டர் 1000 பேர் வேறினோமா? என்ன உண்மை காங்கிரஸ் சென்டர் பணக்காரன் இல்ல. எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த காங்கிரஸ் சென்டர் எடுக்கிறன்னு ஒரு 50,000 முடியும். அதுதான் அந்த டிவில எல்லாம் அங்கதான் நடக்கணும். அந்த காங்கிரஸ் சென்டர்ல வேற மாப்பிள்ள சிவிஸ் மாப்பிள்ள டாக்டர் கையில நடுங்க. அதுதான் எனக்கும் தெரியா. நான் ஜிஹெச் போனேன். இந்த நாட்டிலும் தமிழ்நாட்டுக்கு இந்த எனக்கும் தெரியும். சிவிஸ் மாப்பிள்ள சிவிஸ் தெரியுமா? நான் காசு காலம் அதுதான் சீதனா காசு இல்ல எனக்கு சிவிஸ் மாப்பிள்ளமா வேற என்ன சொன்னான்? சமைக்கிறாங்க. எங்க இந்தியால இருந்து வர பார்த்து பேச
எனக்கும் என்ன செய்யறேன்னு தெரியாது, யாருக்கு சொல்றேன்னு தெரியாது. இது கொஞ்சம் ஓவரா இருக்குது. இல்ல உண்மையாதான் சொல்றேன். சொல்லிருந்தா நானே சமைச்சு இருந்து வராங்க. எத்தனை பேர் வராங்க சமைக்கிறது? ஒரு 5-10 பேர் வைக்கிறாங்க. சரி. ஓ பின்ன கல்யாணத்துக்கு காங்கிரஸ் எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 1000 பேர் வெளியே நினைக்கிறேன். இல்லாட்டி கூட வரும், எனக்கு தெரியாது. ஓகேயா. வேற வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்க இந்தியால என்ன பேர மறந்து சங்கரன் என்னதுக்கு வீடியோ எடுக்கிறது எல்லாம் கொண்டு வர போறோம். பெரிய கேமரால அந்த பெருசா அப்படி இப்படி ஒன்று வந்திருக்கு, அந்த பெரிய நீட்டான ஒன்று தடி மாதிரி ஒன்று அப்படியே சுத்தி எல்லாம் எடுக்கிறது. எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது, சொல்றேன்னு தெரியாது. நீங்க என்ன குழப்பிட்டீங்க? நம்புறதா என்ன இது கேளுங்க. இது லங்காசிரியிலும் வந்துட்டு, ஐயோ லங்காசிரியிலும் போட்டது. ஐயோ ஏதோ டென்மார்க் காந்தன், அது மனசுதான் சொன்னது. ஏதோ டென்மார்க் காந்தன், நான் போய் பார்த்தா படம் போட்டு இருக்குது. லங்காசிரி கட்ட காந்தன் தான். லங்காசிரியில நியூஸ் எல்லாம் போடுறோம். இது ஒரு நியூஸ் தாங்க, ஏதோ போட்டிருக்காங்க. ஐயோ எனக்கு என்ன எனக்கு என்ன தலை அடிக்குது, என்ன செய்யறது? என்ன இன்வைட் பண்ணல, நான் பக்கத்துல இருக்கிறேன், எனக்கே சொல்லு. நாங்க காந்தனோட முந்தி காற்று விளையாடி அந்த நாட்கள்ல நாங்க ஒண்டா இருந்தாங்க. எனக்கு கூட என்ன வர இல்லையே, அதுதான் என்ன நடந்ததுன்னு தெரியாது. உனக்கு பயம் இந்த கடன் பிரச்சனை அப்படிதான் நிக்கிறேன். இன்னும் பெருசாதான் நடக்க போகுது. பெருசாதான் நல்லா நடக்க போகுது. ஓகே. ஆனா ஒருத்தர் சொல்ல என்ன நான் யாருக்கு போய் சொல்றது? எனக்கே தாங்க முடியாம இருக்கு. ஐயோ நான் போறேன். நான் வீட்டை போறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். இதெல்லாம் கேட்டு எனக்கு என்ன யோசிச்சு இந்த கிலட்டு வயசுல இந்த நெஞ்சு இப்படி இருக்கு. அதுதான் என்ன. சரி சரியா, சரி நான் போறேன். சந்திப்போம் என்ன? சரி ஓகே 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 ஓகே. கொஞ்சம் ஓவரெல்லாம் இருக்குது. எங்க அந்த செல்வியை காணி. சரி அவருக்கு சீங்க இல்ல, கட்டு போகிற செல்வி என்னையா சரி மாடி கேமரா என்ன செல்போன் நோண்டி நோண்டி கொண்டே இருக்கீங்க. செல்வி அடிக்கிறேன் உங்க கமலா வந்துட்டுல அந்த செல்வியோ நீ ஏன திட்டி 2 நாள் இதான ரோட்ல போய் நீங்க செல்போன் நிக்கிறீங்க என்ன? நான் இந்த கொஞ்சம் இந்த ஃபேஷியல் இப்போ செய்யறேன்னா கொஞ்சம் செல்ஃபியில் எடுக்கிறேன். பார்க்க தெரியுதுதான். அப்புறம் சொல்லுங்க. நல்ல நாளுக்கு வர என்ன மனுஷி புள்ள எல்லாம் விட்டு எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் சந்தோஷமா சமாதானம். சந்தோஷம் என்ன சந்தோஷம். அப்ப என்ன புதினம் கமலா சொல்லுங்க. இல்ல ஓன் சிவா இதுல வந்துட்டு போன சிவா இங்க காந்தன் இருக்கிறோம். கட்ட காந்தன் 1.5 மீட்டர் காந்தன். அவளோட தங்கச்சிக்கு கல்யாணம். ஐயோ அவள் இல்ல, இது பெரிய பொம்பளை வாழ்ந்துட்டு பெருசு வந்து வயசு கூடிட்டு. அப்படியா? அவளுக்கு கல்யாணம். கல்யாணம் என்ன தெரியும்? சின்ன பிள்ளை. நான் சொல்றது கேளு. சரி சொல்லுங்க. எனக்கு நடுங்குது இந்த நியூஸ் சொல்லி யாராவது சொல்லணும் போல இருக்கு. அந்த மகளுக்கு ஹேர்னிங் இருக்கலாம். ஓகே நீங்க ஹேர்னிங் ஃபுட்பால் ஸ்டேஜ்ல கல்யாணம். ஃபுட்பால் ஸ்டேஜ்ல ஏப்பா சொல்றீங்க? உண்மையா கமலானே உண்மை சொல்றீங்க. நீ சொன்னாலும் நம்ம எனக்கு தெரியும் நம்ம பண்ணணும். இது உண்மை. அவளுக்கு கல்யாணம் இந்த ஃபுட்பால் ஸ்டேஜ்ல நடக்கும். என்ன கிளட் வயசுல எனக்கு இப்படி இருக்கு. ஃபுட்பால் ஸ்டேடியத்துல கல்யாணம் வீடா? யோசிச்சு பாரு. இல்ல சொல்லு கமலா சொல்லு பாப்பா. என்ன போல என்ன நடக்குது? எனக்கே குழப்பமா இருக்கு. சரி ஃபுட்பால் ஸ்டேடியத்துல கல்யாணம். அங்கேதான் அந்த கடல் விளையாடு அங்கேதான். அங்க 10,000 ஜனங்கள் வருதா? ஆமா இருக்கிறியோ 10,000 ஜனங்கள். உங்க ஊர்ல விட அந்த ஜனங்கள் இல்ல. யோசிச்சு பாரு.
10,000 ஜனங்கள் வருங்க மேனி ஃபுட்பால் ஸ்டேடியம் கல்யாண வீட்டு காந்தண்ட தங்கச்சிக்கு. ஐயோ ஐயோ எனக்கு என்ன எனக்கு இந்த சாரம் எல்லாம் கலர்ற மாதிரி என்ன நடுங்குது எனக்கு. இந்த வயசு இப்படியான வேற செத்தாலும் கிடைச்சுன்னா அதெல்லாம் தாங்கி விடுவேன். இப்படியான நியூஸ் அவனுக்கு காசு காசு இது இதை கேளுங்க சரியா? சொல்லுங்க. மாப்பிள்ளை இருக்கலாம். ஓ மாப்பிள்ளை வந்து அமெரிக்கா தாங்க முடியும். அவளா இருக்கிறியோ மாப்பிள்ளை அமெரிக்கா மாப்பிள்ளை இல்ல யோசிச்சு பாரு. எனக்கே கண்ணீர் வருது. சரியோ அமெரிக்கா மாப்பிள்ளை படிச்சது என்ன என்ன வேலை தெரியுமா? சொல்லுங்க சொல்ல வேண்டாம். இல்ல கமலா இதெல்லாம் சொல்லுங்க. எனக்கு நித்திர வர இந்த மனுஷனை அடிச்சு விடுங்க. என்னண்டா வேலை வந்து இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்குல்ல செத்துட்டாரு. இந்த ஆப்பிள் அந்த ஐபோன் செஞ்சா அவரே தான். அவருக்கு வலது கையம் அவருக்கு பக்கத்துல இருந்து வேலை செய்யணும். யோசிச்சு பாரு. அடுத்த ஐபோன் அவர் தான் செய்வார். யோசிச்சு பாரு. உண்மை நீங்க சொல்றதுல நான் நம்ப மாட்டேன். யோசிச்சு பாரு. ஒரு நாள் நீ யோசிச்சு பாரு. ஐபோன் 7 வந்து காந்தண்ட தங்கச்சிண்ட பிரிசன் தான் செஞ்சு. நீ யோசிச்சு பாரு இப்படி இருக்கும். அப்படிப்பட்ட வேலை காசுண்டா சும்மா விசுக்குவார் அப்படி. ஐயோ எனக்குண்டா இது விளங்கையில எனக்கு தடை சுத்து ஒரு பக்கம் இன்னும் முடியல. முடியல எனக்கு பயங்கர பக்கம் நிற்கும் நீ விழுந்துருவேன்.